ஹலோ காய்ஸ், சின்ன மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐஸ்வர்யா வந்து தமிழ்ச்செல்வியை வந்து தேடுறாங்க. எங்கே தமிழ்ச்செல்வி, எங்கே தமிழ்ச்செல்வி என்று தான் ஐஸ்வர்யா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்னு சொன்னால் சேது தான் காரணம். சேது வந்து ஐஸ்வர்யாவுக்கு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அதாவது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஐஸ்வர்யா உன்னை நல்ல மாதிரி பார்த்து கொண்டது தமிழ்ச்செல்வி தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை இல்லை பாட்டி மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்துட்டுது. அவங்க வந்ததுலேருந்து இப்போ பாரு, நீ இருக்கிற ஹாஸ்பிட்டலே வேறு, முதல்ல இருந்த ஹாஸ்பிட்டல் வேறு இல்லையா, உனக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் தான் உன்னை கொண்டு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே மாற்றி உன்னை இன்றைக்கு உயிரோட கதைக்க வச்சது அவள் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு யாரை முதலாவதாக பார்க்கணுமென்று கேட்டால் நான் தமிழ்ச்செல்வியை தான் சொல்லுவேன். எங்கே தமிழ்ச்செல்வி வர சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் எதுக்கு வெளியில் நிற்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நீ கண் முழிச்சோடனே அவங்க போயிட்டாங்க, இனிமேல் நாங்கள் இருக்கிறோம்னுட்டு அவங்க போட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி விட்டுட்டு போகலாம், இவ்வளோ நேரம் இருந்து கஷ்டப்பட்டுட்டு கடைசி நேரத்தில் விட்டுட்டு போனால் எப்படி, நான் அவங்கள பார்த்தே ஆகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. சேது, இந்தா ஃபோனில் பேசு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சேச்சே நான் வந்து நேரில் பார்த்து தான் பேசணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே போகலான்னு சொல்லும்போது, இல்லை நேரவே வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தான் போகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இஷ்யூ, இப்படியெல்லாம் அடம் பிடிக்கிற, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி அங்கே வர சொல்லலாம், அல்லது போனால் அவன் வரலேண்டா நீ அங்கே போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலால் நேராக நான் அங்கே வீட்டுக்கு வர மாட்டேன், நான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தான் போவேன் என்ற மாதிரி வந்து அடம் பிடிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஈஸ்வரி வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை. எதுக்கு ஐஸ்வர்யா இப்படி அடம் பிடிக்கிற, எங்கே பாரு அவள் டாக்டருக்கு படிச்சிருக்கிறா, அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இங்கே இந்த நிலைமையை பார்த்துட்டு சரியென்று சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கிறா, இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்து அவளை போய் பார்க்கணும், அங்கே தான் முதல்ல போகணும்னு நினைக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு வந்து தமிழ்ச்செல்வியை பார்த்தே ஆகணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்களை எப்படி என்னால் மறக்க முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் உன்னை மறக்க சொன்னது, நீ மறக்க தேவையில்லை, நீ நேர வீட்டுக்கே போ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சேது ஃபோன் பண்ணுறாங்க தமிழ்ச்செல்விக்கு. தமிழ்ச்செல்வி, உங்களோட வீட்டுக்கு தான் ஐஸ்வர்யா வரப்போகிறேன்னு கேட்குறா, அவளுக்கு உன்னை பார்க்கலும் போல இருக்கான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இப்போ வா, நான் வந்து இப்போ காலேஜில் நிற்கிறேனே, காலேஜுக்கு போயிட்டுருக்குறேன், இப்போ வந்து காலேஜுக்கிட்ட வந்துட்டேன், என்னை சந்திக்கிறேன்டா, காலேஜுக்கு தான் வரணும், நான் வர்றதுக்கு சாயந்தரமாகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லை, நீ வரும் வரைக்கும் வீட்டில் வெயிட் பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இப்போ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தான் சேது ஐஸ்வர்யா 2 பேருமே ஹாஸ்பிட்டலால் அங்கே போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் தங்களோட வீட்டை போகும்போது இவங்க 2 பேரும் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது தினம் பார்க்குறாங்க, இன்னும் இது அக்கா இல்லையே, அக்கா வந்து காலேஜுக்கு போயிட்டாங்க, இவங்க வந்திருக்கிறாங்கன்னுட்டு, வாங்க என்ன இங்கே வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல, வந்த இடத்துல நான் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது வாங்கன்னு சொல்லும்போது, பாட்டியுமே வாமா வாராசான்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. என்னம்மா எப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி இல்லையா, நான் தமிழ்ச்செல்வியை பார்க்க தான் வந்தேன், இப்போ அவள் வரமாட்டாவே, வர்றதுக்கு சாயந்தரமாகவே, நீ எதுக்கம்மா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்த, உன்னோட உடம்பை பார்க்கணுமில்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தான்ன்றதை அறிஞ்சதுக்கப்புறமா அவங்கள பார்க்காம நான் வீட்டுக்கு போகிறதா இல்லை, அவங்கள பார்க்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாட்டி தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தமிழ் என்னப்பா இது, உன்னை பார்க்குறதுக்காக இந்த பொண்ணு வந்து நிற்கிறா, இப்போ மணி 10 ஆகுது, நீ வாரதுக்கு எப்படி 4 மணி 5 மணி ஆகும், அது வரையுமா இந்த பொண்ணு இருக்க போகிறா, நான் சொன்ன பாட்டி அவங்க கேட்க மாட்டேன்றாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் தூங்கட்டான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க தமிழ்ச்செல்வி ரூமில் போய் தூங்குறாங்க. அங்கே போய் அவங்க தூங்கும்போது வந்து அவங்களோட டேபிளில் வந்து சேதுவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இது, நான் கல்யாணமாகியே இவ்வளோ நாளாச்சே, இன்னுமா சேதுவோட ஃபோட்டோவை இவங்க வச்சுருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து சேது வந்து தமிழ்ச்செல்விக்கு எழுதின லெட்டருமே இருக்குது. அந்த லெட்டரில் அவங்க எவ்வளோ உருக்கமாக எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாங்க என்றதை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாமல் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை வந்து பார்க்குறாங்க. யார் ஐஸ்வர்யா. பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக போச்சு, இந்த மாதிரி வாழ்ந்தவங்களை நான் பிரிச்சுட்டேனே என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் என்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு, சரி தமிழ்ச்செல்வி வரட்டும் என்றுட்டு அவங்க பேசாமல் அந்த ரூமில் தூங்கிட்டாங்க. 4 மணி போல் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. என்ன ஐஸ்வர்யா இப்போவும் இங்கே தான் இருக்கிறாங்களா, ஆமாம் தமிழ்ச்செல்வி உன்னோட வீட்டில் இன்னொரு ரூமில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அவங்க போய் பார்க்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா நீங்கள் இப்படி
இப்படியான ஒரு நிலைமையில் உங்களோட வீட்டை போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் தமிழ், உன்னோட ரூமில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? நான் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா, ஆரஞ்சு ஜூஸ் ஏதாவது தரட்டான்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டி ஏற்கனவே தந்துட்டாங்க, நான் ரொம்ப வந்து டயர்டாக இருந்ததால தான் உன்னோட ரூமில் தூங்கிட்டேன், உனக்கு பிரச்சனை இல்லையேன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்து தமிழ்ச்செல்வியோட காலை விழுந்து அவங்க வந்து கும்பிட்றாங்க. எதுக்கு ஐஸ்வர்யா காலையில் விழுங்குற, எழுந்துரு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே, அதை நான் மறக்க முடியுமா, இப்போவுமே நான் மறக்க மாட்டேன், உங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடனாக இருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஐஸ்வர்யா, மீனாட்சியோட உயிரை காப்பாற்றினது நீ தான், இன்றைக்கு நான் மீனாட்சியை உயிரோட பார்க்குறேன்டா அதுக்கு காரணம் நீ தான், அப்படி இருக்கும்போது நான் காப்பாற்றினதை மட்டும் நீ பெருசாக பேசுகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு நீங்கள் தானே காரணம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பட்டுமா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது சேதுவும் வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வீட்டை போகும்போது ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நான் வீட்டுக்கு போகும்போது என்னோட கூடவே நீங்கள் வருவீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை ஐஸ்வர்யா, எதுக்கு அதெல்லாம், ஏற்கனவே நிறைய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு, தேவையில்லாமல் எதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தமிழ், எங்கே பாரு, பழசெல்லாம் மனசில் வச்சுக்கொள்ளாத, அதுதான் ஐஷு கேட்குறா, இல்லை வீடு வரைக்கும் வந்தா என்ன, நீ உள்ளே வராடலும் கேட்டு வரைக்குமாவது வாவேன், அவள் காரில் உன்னோட தான் வரணுமென்று ஆசைப்பட்றா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே காரில் பேசிகிட்டே போகிறாங்க. யார் காரை ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், தமிழ்ச்செல்வி தான் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி இப்போ கார் ஓட்ட பழகிட்டாங்க. அவங்க கார் ஓட்டிகிட்டு போகும்போது சேது இன்னொரு காரில் வந்து வராங்க. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க சேது தன்னோட காரில் வராங்க, தமிழ்ச்செல்வி வந்து புதுசாக சேது எடுத்து கொடுத்த காரில் வந்து வராங்க. அதே காரில் தான் வந்து ஐஸ்வர்யா வராங்க. வரும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க. நீங்கள் இன்னுமே சேது மாமாவை மறக்கலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மறக்கக்கூடிய மாதிரியான நபர் இல்லை அவர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்குள்ள தானே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அப்புறம் எப்படி உங்களால் மறக்க முடியாமல் இருக்கும், பிரச்சனை போனது தான் மறக்க முடியாததுக்கு காரணம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் புலங்கலை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த படிப்பு படிக்கிறதுக்கும் நான் ஒரு நல்ல நிலைக்கு வாரதுக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு தான் தெரியும். நாம் அந்த டாக்டருக்கு படிக்கணுமென்றோன்னா ஆமாம் படிக்கட்டுமென்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கனவு நனவாகிறதுக்கு எவ்வளவோ அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நானும் அவங்களும் வந்து கல்யாண வாழ்க்கையில் பிரிஞ்சிட்டோம்ன்றதுக்காக அவங்க செய்த உதவிகளை மறந்துடவா முடியும். அதனால் அவங்க எப்போவுமே என்னோட ஞாபகத்தில் தான் இருப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னோன்னே ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. அப்படின்னு சொன்னால் இவங்க மறக்கலை போல இருக்குது என்றுட்டு, நான் அவங்களோட ரூமில் தூங்கும்போது ஒரு லெட்டர் பார்த்தேன். அந்த லெட்டரில் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்றதை என்னால் உணர முடிஞ்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விட ஐஸ்வர்யா, இப்போ அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், அந்த வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை, அதை பற்றியெல்லாம் நான் புதுப்பிச்சு பார்க்க விரும்பலை. ஆனால் நான் எனக்கு செய்த உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கும் சரி அதே மாதிரி வந்து சேதுக்கும் சரி என்ன பிரச்சனைனாலும் அந்த இடத்துல நான் நிற்பேன். ஆனால் எனக்கு அவங்க பிரச்சனை கொடுக்கும்போது என்ன பண்ணுறது, என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனால் நான் என்னோடய வீட்டில் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, எப்படி இருந்துச்சுது, நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து என்னை காப்பாற்றணுமென்ற எண்ணம் வந்துச்சுது, எப்படி எனக்கு நல்லது பண்ணணுமென்ற எண்ணம் வந்துச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ இல்லை ஐஸ்வர்யா, அந்த இடத்துல யார் இருந்தாலும் யாருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் ஒரு டாக்டராக வந்து அதில் ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பேனே ஒழிய, இவங்க எனக்கு பிடிக்காதவங்கன்னு நான் விலத்தி போகவே மாட்டேன், நீ அந்த இடத்துல மாத்திரம் என்னை நினச்சி பார்த்துடாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே கிளம்பக்கூடாது, நின்று சாப்பிட்டு தான் போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஐஸ்வர்யா, அங்கே என்ன பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் நான் வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கப்புறமா நான் வந்து மனசு நொந்து போய் வீட்டை வாரதை விட நான் கேட்லேயே வந்து திரும்பிடுறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்காக வரக்கூடாதா, அங்கே வந்தால் நீங்கள் மீனாட்சியும் பார்க்கலாமே, மீனாட்சியை நான் வந்து தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க கேட்டுக்கு போகணுன்னா இங்கே வாசல்லே வந்து காத்துட்ருக்குறாங்க. யாருன்னு சொன்னால் ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா, அதே மாதிரி ராஜாங்கம் எல்லாருமே. தமிழ், நீ வீட்டை வந்துட்டு போமா, இப்படி வந்து கேட்லேயே வந்து திரும்பாத, வீட்டை வந்துட்டு போ, பழைய கோவத்தை வச்சு நீ இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காம நடந்துட்டுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கேட்கும்போது சேதுமே கேட்குறாங்க. ஆமாம் தமிழ்ச்செல்வி, வீட்டுக்கு வந்து
சாப்பிட்டு போ, நீ வந்து சாப்பிட்டு போனா தான் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த பெரிய உதவியை நீ எங்களுக்கு பண்ணியிருக்கிற, நீ இதை கூட வந்து எங்களோட வீட்டில் பண்ணக்கூடாதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. மீனாட்சியை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு பக்கம் வந்து தன்னோட பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறாங்க. இந்த வீட்டில் நான் வாழ வேண்டியது, இந்த வீட்டிலையெல்லாம் நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி என்னை ஒரு விருந்தாளி மாதிரி கூப்பிடுறாங்க, நானும் போகிறதுக்கு தயங்குறேன், எப்படி போகிறதுன்ட்டு தெரியாமல் எனக்கு இருக்குது, மனசே கேட்க மாட்டேன்டுதே, ச்சே எப்படி காலம் மாறிட்டு இல்லை, இந்த வீட்டில் இருந்து நான் மற்றவங்களை விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன், இப்போ மற்றவங்க இந்த வீட்டில் இருந்துட்டு என்ன விருந்துக்கு வாங்கன்னு அதே வீட்டுக்கு கூப்பிடுறாங்க என்ற மாதிரி வந்து கண் கலங்கி அழுகிறாங்க. எதுக்கம்மா அழுகிற, இப்போ நாங்கள் என்ன கேட்டுட்டோம், விருந்துக்கு வர சொல்லி தான் கேட்டோம் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து தமிழ்ச்செல்வி தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினச்சி அழுகிறாங்க. ஆளும்போது ஈஸ்வரிக்கு புரிஞ்சிட்டுது, இவ பழைய விஷயமெல்லாம் நினைக்கிறான்ட்டு, இதுக்கு ஐஸ்வர்யா அவளை கூட்டிகிட்டு வந்த, இங்கே வந்து அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரமாண்டு உனக்கு தெரியாதா, உன்னோட வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க மாட்டியா, என்னம்மா நீ ஏன் இப்படி பண்ணுற, ஒருத்தி உனக்கு வந்து நல்லது பண்ணால் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆண்டி என்னால் இருக்க முடியாது, எனக்கு அவங்க பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பகையாவது இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் பகை இல்லை, இனிமே இருக்க போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐஸ்வர்யா திகைச்சு போகிறாங்க. என்ன இது, போகிற போக்க பார்த்தா ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி இந்த பக்கம் மாறிடுவா போல இருக்குது, அப்படி மாறினா இந்த பிளான் எல்லாம் பண்ணி தந்தது ஈஸ்வரியும் சித்ராந்தான்ற மாதிரி வந்து சொன்னால் நாங்கள் தானே மாட்டுவோம், என்ன சித்ரா இவங்களை சேரவே விடக்கூடாது என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஈஸ்வரி என்ன பிளான் போட போகிறாங்க, அந்த பிளானுக்கு பதில் எப்படி கொடுக்க போகிறாங்க ஐஸ்வர்யாவும் தமிழ் மண்டதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.